நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த விவகாரம் தொடர்பா விவரம் என்ன? நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17% 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு தினங்களுக்கு முன்பாக கடிதம் எழுதியிருந்தார். அதே நேரத்தில் மத்திய குழுவும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய உடனே நேரடியாக கலாய்வு மேற்கொண்டார்கள். ஈரப்பதனுடைய அந்த நெல்லுடைய மாதிரிகள் எல்லாம் எடுத்து சென்றிருந்தார்கள். கடிதத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டார், உயர்த்தி வழங்க வேண்டும், 17% 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறதாக தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உழவர்களிடையே பிரதமரிடந்து உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகமாக இது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரித்துவிட்டு அதே கோவைக்கு எந்த விதமான ஒத்துழைப்பின்றி பாரத பிரதமர் வந்து சென்ற ஈரம் காயவில்லை. அதற்குள் நெல் கொள்முதலில் ஈரப்பதனுடைய செலவு தொடர்பாக தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மத்திய பாஜக அரசு என்பது நிராகரித்திருக்கிறது அப்படிங்கிறதான் தமிழக முதலமைச்சர் இதன் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கோரப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணம் அளிக்காமல் ஈரப்பத அளவை அதிகரிக்காமல் இருப்பது விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். உடனடியாக இவற்றை மறுபரிசீலனை செய்வதோடு தமிழ்நாட்டுடைய கோரிக்கை மீது நல்லதொரு முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும், பாரத பிரதமர் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இதன் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன்.